நாட்டில் நிலவும் வறட்சி காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு என்பனவும் பாதிக்கப்பட்டுள்ளன. நிலவும் வறட்சி காரணமாக நாவிதன்வெளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட 3997 குடும்பங்களைச் சேர்ந்த 14,322 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக டர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. நாவிதன்வெளி, அன்னமலை, சவளக்கடை, மத்திய முகாம், சொரிக்கல் முனை உள்ளிட்ட 20 கிராம சேவகர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளிலும் கடும் வறட்சி நிலவுகின்றது. இதனால் நீர்நிலைகள் வற்றியுள்ளதுடன் விவசாய நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் பெரும்பாலான பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். குளிக்க தண்ணி இல்ல பெரிய ஒரு கக்கிஷம் அந்த உதவியை செய்தாங்க. இன்னும் 2 மாதங்கள மழைகள் பெய்யாவிட்டால் கண்டு முட்டாக சேதமடைந்து ஒரு 400-500 கண்டு எங்களுக்கு முட்டாக சேதமடைந்து எங்களுக்கு 10,000 நட்டம் போறது காரணத்தில் நாங்கள் இப்பொழுது நடுவில் இருக்கிற மாதிரி நின்று கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த முறை மழை பெஞ்ச வீதமும் குறைய தண்ணி குடிநீர் தட்டுப்பாடு நிறைய ஏற்படுது. எங்களுடைய கிராமத்து கிணறுகள் எல்லாம் பற்றி வைத்து மட்டக்களப்பு போரைத்தீவு பற்ற பிரதேச செயலகத்திற்குட்பட்ட 4,747 குடும்பங்களைச் சேர்ந்த 15,718 பேர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். திக்கோடை பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதுடன் குடிநீர் பவுசர் வரும் வரை மக்கள் இன்று காத்திருந்த காட்சிகளே இவை. இந்த விவசாய செய்கை என்பது 10ஆம் மாதத்துக்கு முதலே உழவு செய்து பரம்பு கட்டி விதைப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டிய காலம் இது. மண் வெட்டி கூட வெட்ட முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. எந்த வேலையும் ஆரம்பிக்கவில்லை. பெரும்பாலான பகுதிகளில் நீர்நிலைகள் வற்றியுள்ளதால் கால்நடை வளர்ப்பும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். சாதாரணமான ஒரு காலகட்டத்திலேயே குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் ஒரு பிரதேசம் இது. தற்போது இந்த வறட்சியான சூழ்நிலை காரணமாக பல கிராமங்கள் குடிநீரின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றன. கால்நடைகளும் தமக்கு தேவையான குடிநீரின்றி தவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம்.